இந்த சோசியல் மீடியால வீடியோ பார்த்துட்டு ஃபீல் பண்றவங்கள பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன் அப்டின்னா, சில நேரங்கள்ல நானே கேட்டுருக்கேன். என்ன சொல்லுவானுங்க அப்டின்னா, "ப்ரோ அவன் வீடியோல தெரியாம உளறிட்டான் ப்ரோ. அவன அறியாமலே உளறிட்டான் ப்ரோ. அவன் வாய் தான் ப்ரோ அவனுக்கு" அப்டின்ட்டு. ப்ரோ கொஞ்சம் யோசிங்க. ஒரு வீடியோ எடுத்து அப்படியே யாரும் போஸ்ட் பண்றது கிடையாது. அந்த வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் எடிட் பண்றது, தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, அதுக்கு ஹேஷ்டேக் போடுறது, அப்புறம் டாக்ஸ் போடுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெளிவா ஒருத்தன் பண்றான் அப்படின்னா, அவன் தெரியாம தான் அந்த வீடியோவ போட்டிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் போடுறது எல்லாமே பர்ப்பஸ்ஃபுல்லா தான் போடுறான். இங்க வியூஸ் போனா தான் காசு, ஃபாலோவர்ஸ் வந்தா தான் காசு. ஸோ இத சுத்தி தான் எல்லா கேமுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒருத்தன் வந்து தெரியாம சொல்ட்டான், அவன அறியாமலே சொல்ட்டான். நான் ஏதோ ஒரு இதில பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னா நம்பணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்க பர்ப்பஸ்ஃபுல் தான். இதுக்கு நீங்க ஃபேமஸா பார்த்துட்டு இருக்கிற அந்த மோட்டோ விளாகர் ஒரு பையன் இருக்கானே, அவனும் விதிவிலக்கு கிடையாது. புதுசா இன்னைக்கு நேத்து வந்த நானும் விதிவிலக்கு கிடையாது. இங்க எல்லாமே ஒரே கோல் தான். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணி டைம் பாஸ் பண்றதா இருந்தா எல்லாரையும் ஃபாலோ பண்ணலாம். பட் சும்மா கமெண்ட் அடிக்கிறது, என்னமோ நாட்ட திருத்த போற மாரி இந்த ரீல்ஸ பார்த்து நீங்க நாட்ட திருத்த போறீங்க. ஏங்க நீங்க? சரி ஓகே. நான் உங்க பாலா. என் சேனல இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, இதையும் ஃபாலோ பண்ணி வைங்க. நானும் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த வீடியோல.